குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது MySQL. அதாவது இந்த பாடம் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுதளம் பற்றி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தரவுதளம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தரவுகளை சேமித்து வைத்து அதை நிர்வகிக்கின்ற ஒரு இடம்தான் தரவுத்தளம் என்பது. வெறும் சேமித்து வைப்பது மட்டுமல்ல, அதை ரீட்ரைவ் செய்து பார்ப்பது, திரும்ப எடுத்து பார்ப்பது, அதில் திருத்தங்கள் மேற்கொள்வது, வேண்டும் என்ற அளவு நாம் குறி போட்டு அதை எடுக்கிறது, இப்படிலாம் நிறைய பார்த்தோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரி, இது எல்லாமே தரவுத்தளத்தை பற்றின ஒரு கான்செப்ட்ஸ் தான். இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மெயினான பகுதிக்கு, அதாவது MySQLங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மென்பொருளுக்கு வரப்போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த MySQL அப்படிங்கிற மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பின்பற்றி, அதனுடைய கான்செப்டை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள். சரி, படத்துக்குள்ளே போவோம். MySQL என்பது ஒரு தரவுத்தள மேலாண்மை அமைப்பாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MySQLங்கிறது என்னது, ஒரு தரவுத்தள மேலாண்மை அமைப்பாகும். MySQL is a database management system founded by Monty Venus and is named after his daughter name My. அதாவது இதை மாண்டி வைட்னியஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. இது மை என்ற அவருடைய பெண்ணின் பெயரை முன்னால் கொண்டுள்ளது. மைங்கிற அவங்களுடைய டாக்டருடைய பெயர் மைங்கிறது முன்னால் வருது. SQL அப்படிங்கிறது அந்த SQLுடைய பெயர், அதாவது ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க SQL. ஓகேயா? MySQLை புரிந்து கொள்வதற்கு தரவுதளம் மற்றும் SQLை பற்றி தெளிவான வரையறை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். எளிய முறையில் தரவுதளம் என்பது கட்டமைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு என வரையறுக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எளிய முறையில் தரவுதளம் என்பது கட்டமைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு என வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தரவு சேகரிக்கும் ஒரு தரவுத்தளமாகும். SQL கட்டமைக்கப்பட்ட வினவல் மொழி ஒரு தரவுத்தளம் அல்ல. இது தரவுத்தளத்தை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு தரப்படுத்தப்பட்ட மொழியாகும். இந்த SQLன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ், இது வந்து இஸ் நாட் ஏ டேட்டாபேஸ். இட் இஸ் எ ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ் யூஸ்டு டு ஆக்சஸ் த டேட்டாபேஸ் அண்ட் த டேட்டாஸ் ஆர் ப்ராசஸ் டு டர்ன் இன்டு எஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம பார்க்க போகிற அந்த SQL அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம், அல்லது இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். மனிதர்களிடையே பேசப்படுகின்ற மொழிகள் இது. சரி, நாம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நண்பன்கிட்ட இருந்து தகவலை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய மொழியின் மூலமாக அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நம்மளுக்கு என்ன செய்வான், அவனுடைய பெயர் என்னங்கிறத பதில் சொல்லுவான். நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னா அவன் அந்த ஊரை சொல்லுவான். அவன் வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இப்படி கேட்க அவன்கிட்ட என்ன செய்யும், ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுடைய இது எப்படி சாத்தியமாகிறது, நம்முடைய கருத்துக்களை அவன் புரிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்கிறோம், அவனுக்கு தெரிந்த மொழியில் பேசுகிறோம். இதே மாதிரி தான் தரவுத்தளத்தில் நாம் சேமிக்கின்ற தரவுகள் டேட்டாஸ், அதை வந்து சேமித்து வைப்பது மட்டுமல்ல, நாம் கொரினா என்னது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கொரி. அந்த தரவுகளை ரீட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸில் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூல் டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுடைய அனைத்து டேட்டாக்களும் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து 11D2 செக்ஷனில் அல்லது 12D2 செக்ஷனில் படிக்கிற பையங்க மட்டும் எனக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா, நான் இந்த தரவுத்தளத்தில் போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு 12D2 அப்படின்ட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வாக்கியம், இது ஒரு ஆங்கில வாக்கியம். இந்த ஆங்கில வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா தகவல்களும் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸில் இருந்து வேண்டும்
அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா கிளாஸ் செக்ஷன் வந்து கிளாஸ் வந்து 12D2 இருக்கணும். இதுதான் வந்து இந்த கொரி. இப்படி நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கு பதில் என்ன செய்யும்னா, இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த எஸ்கியூஎல் MySQL ஆனது அவ்வளோ டேட்டாஸ் ஒரு 3500 பையங்க படிக்காங்க நம்ம ஸ்கூலில். அதிலிருந்து கரெக்டாக இந்த 50 பையங்களை மட்டும் என்ன செய்யும், நம்மளுக்கு தூக்கி தன்னாலே என்ன செய்யும், நம்மளுக்கு தரும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். சரியா? ஓகே. எஸ்கியூஎல்ங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது தரவுகளை திறன் வாய்ந்த தகவல்களாக மாற்றுவதற்கு செயலாக்கம் செய்கிறது. எஸ்கியூஎல் தரநிலை எப்பொழுதும் தற்போதைய பதிப்பை குறிக்கிறது மற்றும் தற்போதைய பதிப்பு 2003 ஆகும். MySQL என்பது உறவு நிலை தரவுத்தளங்களை மேலாண்மை செய்ய அனுமதிக்கும் திறந்த மூல மென்பொருள் ஆகும். அதாவது MySQL is open source software that allows managing relational databases. அதாவது MySQL நம்ம பார்க்க போகிற அந்த MySQL மென்பொருளானது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னால் யாருக்குனே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, போன வருஷமே படிச்சிருக்கோம். ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இதற்காக நம்ம துட்டு கொடுத்து என்ன செய்ய வேண்டாம், இந்த சாஃப்ட்வேரை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நெட்டில் போய் MySQL டவுன்லோடுன்னு கொடுத்தாச்சுனாலே உங்களுக்கு இந்த தரவுத்தளமானது இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். that allows managing relational database. இது எதற்காக அந்த சாஃப்ட்வேர் உதவுது? மேனேஜிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ், உறவு நிலை தரவுத்தளத்தை மேனேஜ் பண்ணுவதற்காக இந்த MySQL என்ன செய்து உதவுது. It also provides the flexibility of changing the source code as per the needs. It runs on multiple platforms like Windows, Linux and is scalable, reliable and fast. அதாவது இது என்ன அப்படின்னா, இது தேவைக்கேற்ப மூல குறிமுறைகளை மாற்றுவதற்கான நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரே மாற்றுறதுக்கு நம்மளுக்கு உரிமை என்ன செய்யும் உண்டு. நம்ம அவங்ககிட்ட போய் நான் எனக்கு இந்த இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் சேஞ்ச் பண்ணி தரேன் இந்த அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்கிட்ட சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த MySQL ஆனது என்னது விண்டோஸ், லினக்ஸ் போன்ற பல தளங்களில் இயங்குகிறது. விண்டோஸ், லினக்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. விண்டோஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்படி பலவிதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த MySQL என்ன செய்து இயங்குகிறது. இது முற்றிலும் நம்பகமானது, விரைவானது மற்றும் மேம்படுத்தப்பட்டது. ஏன்னா இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நம்பி வைக்கலாம், என்ன செய்யாது, அது காணாமல் போயிடாது. விரைவானது, ரொம்ப ஃபாஸ்ட்டானது, எவ்வளவு தகவல்னாலும் எந்த நேரத்துலையும் நம்ம செஞ்சுக்கலாம், இதிலேருந்து எடுத்துக்கலாம் மற்றும் மேம்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓவர் வியூ ஆஃப் வெப் டேட்டாபேஸ். வெப் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? அதாவது வலை தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய பல தரவுத்தளங்கள் உள்ளன. அதாவது many databases are in existence to meet out the needs of the application. These databases are broadly divided into heavy and light databases. அதாவது நமக்கு ஒரு தகவலை சேமித்து வைக்கணும், தரவுகளை சேமித்து வைக்கணும்னா ஏகப்பட்ட தரவுத்தளங்கள் என்ன செய்ய உள்ளன. MySQL மோதிய இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதை நம்ம என்ன அடுத்தது பார்க்க போகிறோம். பொதுவாக தரவுத்தளங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று என்னது, ஒன் ஸ்ட்ராங் மற்றும் எளிய தரவுத்தளங்கள். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஹெவி டேட்டாபேசஸ் அண்ட் லைட் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் ஹெவி டேட்டாபேஸ், லைட் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வலுவான தரவுத்தளங்கள் எல்லா டெஸ்க்டாப் பயன்பாடுகளுக்கும் துணை புரிகின்றன. அதாவது ஹெவி டேட்டாபேஸுங்கிறது சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லோக்கலில் ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது தான் என்னது ஹெவி டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெவி டேட்டாபேஸில் மிக அதிகமான டேட்டாஸ் என்ன செய்யலாம், சேவ் பண்ணலாம். அதே சமயத்தில் இணைய பயன்பாடுகள் எளிய தரவுத்தளங்களால் ஆதரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் என்னது லைட் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, அது வேரஸ் த வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை லைட் டேட்டாபேசஸ். அப்படின்னா என்ன,
அதாவது நீ நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டை நீ ஸ்டோர் பண்ணுறனா ரொம்ப டக்குன்னு ஈஸியாக ஸ்டோர் ஆயிடும் இல்லையா. அதே இது ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுறனா அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதே இது ஒரு பிஎம்பி ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு படத்தை நீ ஸ்டோர் பண்ணோன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அது உன்னுடைய நெட்டுடைய ஸ்பீடை பொறுத்து. ஸோ நெட்டு அதாவது வலைத்தளங்களில் நீ யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே டேட்டா பேஸும் லைட் டேட்டா பேஸுன்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன செய்யுது ஆதரிக்கின்றது. டெஸ்க்டாப் டேட்டா பேஸை என்ன செய்யாது ஆதரிக்காது. அதனால தான் எஸ்கியூஎல் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ஹெவி, இன்னொன்று லைட். சரி, பொதுவாக பயன்படுத்தப்படும் தரவுதளங்களின் பட்டியல் பின்வருமாறு. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் வந்து நம்ம பொதுவாக என்னென்ன டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா DB2, MySQL, Oracle, Postgres SQL, SQLite, SQL Server, Sybase, இது போக SQL Server, MS Access, Microsoft Access, இப்படி பல வகையான டேட்டாபேஸஸ் என்ன செய்யுது நமக்கு கிடைக்குது. நம்மளுக்கு விருப்பமான டேட்டாபேஸை என்ன செய்யலாம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உலகத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற டேட்டாபேஸஸை என்ன செஞ்சுருக்காங்க ஒரு மேப் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறம் உலகத்தில் MySQL இப்போ நம்ம படிக்க போகிறோம் இல்லையா பாடம், அந்த MySQLங்கிற டேட்டாபேஸ் சிஸ்டத்தை தான் 44%, 44.3% மக்கள் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய SQL சர்வர் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை என்ன செய்கிறாங்க 30.8% மக்கள் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. SQLite அப்படிங்கிற ஒரு மென்பொருளை 21.2% மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. Postgres SQLங்கிறத 21.2%, MongoDB 16%, Oracle 13.2%, Redis 11.2%, Cassandra 2.50%. இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது தான் MySQL தான். நம்ம படிக்க போகிற பாடம் என்னது தான் MySQL தான். ஓகே, சரி. அடுத்தது, due to the rapid growth in the web domain, most of the desktop applications are being converted into web applications. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இணையதள வசதி வருவதற்கு முன்னால் நம்ம எல்லாமே ஒரு டெஸ்க்டாப்பில் இருந்தால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு சாதாரண வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தான் அனைத்து வகையான தரவுகளையும் நாம் சேமித்து கொண்டு இருந்தோம். அதுக்கடுத்தது என்ன ஆச்சு, 2-3 கம்ப்யூட்டரை இணைச்சி அந்த 2-3 கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன செஞ்சோம் தரவுகளை மாற்றி சேமித்து பழகணும். அப்படிங்கும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய முடியுது டேட்டாஸை பயன்படுத்த முடிஞ்சுது. ஆனால் விரைவான வளர்ச்சியால், வலைக்களங்களின் விரைவான வளர்ச்சியால், நெட்டுடைய வேகமான வளர்ச்சியால் டெஸ்க்டாப் பயன்பாடுகள் வலை பயன்பாடுகளாக மாற்றியமைக்கப்பட்டது. இன்டர்நெட் மூலமாக உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் போய் நம்ம என்ன செஞ்சோம் ஸ்டோர் பண்ண பழகிட்டோம். இந்த மாற்றங்களால் இணையத்தில் பல வலை பயன்பாடுகள் கிடைக்கின்றன. இந்த மாற்றத்தினால என்ன பயன்பாடு கிடைக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம வந்து நாடு விட்டு நாடில் போய் என்ன செய்யலாம் தரவுகளை சேமித்து வைக்கலாம், அல்லது நாடு விட்டு நாடு தரவுகளை வியூ பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்ட வசதிகளை நம்மளுக்கு என்ன செய்து கிடைக்கிறது. பல வலை பயன்பாடுகள் கிடைக்கின்றன இணையத்தில். வலைச்சிக்கல்கள் அனைத்தையும் திறம்பட சந்திக்கவில்லை. எளிய தரவுத்தளங்கள் கையாளுகின்றன. எனவே வலை பயன்பாடுகளுக்கு துணை புரியும் அனைத்து எளிய தரவுத்தளங்களும் வலை தரவுத்தளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது all the light databases that supports the web applications are also known as web database. ஓகேயா, சரி. இப்போ 3.13 ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம் இந்த டேட்டாபேஸ் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம்ங்கிறத என்ன செஞ்சிட்டோம் நாம் பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது MySQL நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த MySQLை எப்படி நம்ம நிர்வகிப்பது, என்ன ஒரு சாஃப்ட்வேரை நம்ம எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்தால்தான் அந்த சாஃப்ட்வேரை நம்ம நினைச்ச முடியும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த MySQLை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுட்ருக்கணும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In general, there exists a role known as database administrators, DBAs, who takes care of configuration, installation, performance, security and data backup. அதாவது பொதுவாக ஒரு SQLை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து தரவுத்தள நிர்வாகின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இந்த தரவுத்தள நிர்வாகி தான் இந்த MySQL நிர்வாகம் பண்ணக்கூடியவர். ஓகேயா? இவர் என்ன செய்வார்னா, இதை கட்டமைப்பு, அதாவது கான்ஃபிகர் பண்ணுறது, இதை நிறுவுதல், இன்ஸ்டால் பண்ணுறது, இதனுடைய செயல்திறன், பாதுகாப்பு மற்றும் தரவு காப்பு பிரதிகளை கவனித்து கொள்வார். இவருக்கு பேர் என்னென்னா DBA, அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ட்டு பேர். சரியா? DBAங்கிறவர் யார்? இதை நிர்வகிக்கிறவருக்கு பேர் தான், இந்த தரவுத்தளத்தை நிர்வகிக்கிறவருக்கு பேர் என்னது? டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இவர் தரவுத்தள வடிவமைப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ER டயக்ராம்லாம் பார்த்தோம். ஒரு தரவுத்தளத்தை வடிவமைக்க முன்னாடி ஒரு படம் வரைஞ்சி இதை விளக்கி என்னது வடிவமைப்பாங்க இல்லையா. தரவுத்தள வடிவமைப்பு, தரவுத்தள வினவல்கள், அதாவது கொரி, அடுத்தது RDMS, SQL மற்றும் வலையமைப்புகளின் திறன் பெற்றவர்கள் ஆவர். இதை வந்து நிர்வகிக்கணும்னா இதில் பற்றி தனி திறன் பெற்றவர்கள் தான் என்ன செய்ய முடியும், நிர்வகிக்க முடியும். இவங்க வந்து the primary task is the creation of new user and providing them with access rights. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுடைய மெயின் வேலை எப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கிரியேஷன் ஆஃப் நியூ யூசர், புதிதாக பயனர்களை உருவாக்குவது, அது மட்டுமல்ல ப்ரொவைடிங் them வித் ஆக்சஸ் ரைட்ஸ், என்னது முக்கிய உரிமைகளை வழங்குதல். அது என்ன முக்கிய உரிமைகள் வழங்குதல்? ஆக்சஸ் ரைட்ஸ் தான் என்ன, யார் எதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு MySQL புதிய பயனர் கணக்கை எப்படி உருவாக்குவது என்பது நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். MySQL தரவுத்தளத்தில், அதாவது MySQL டேட்டாபேஸில் பயனர் என்ற ஒரு அட்டவணை உள்ளது. அட்டவணைனா ஏற்கனவே சொல்லிட்டேன், டேபிள்னே நம்ம பார்ப்போம். அட்டவணைனா இங்கிலீஷில் என்னது? டேபிள். ஒரு அட்டவணை உள்ளது. இந்த அட்டவணையில் புதிதாக உருவாக்கப்பட்ட பயனர் கணக்குகளுக்கு, அதாவது யூசர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, இந்த பயனர் அட்டவணையில் உள்ள ஒரு உள்ளீடு இருக்க வேண்டும். அதாவது இப்போது நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன், நான் ஒரு கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். இந்த கம்பெனியில் ஒரு 10 யூசர் இருக்காங்க, மேனேஜர் இருக்கார், இன்னும் சில அக்கௌண்டன்ட் இருக்கார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த MySQL யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ஒவ்வொருத்தரும் MySQL என்ன செய்வாங்க, ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இந்த பயனர் அட்டவணையில் ஒரு உள்ளீடு இருக்க வேண்டும். நிர்வாகி பயனர் மற்றும் பெயர் கடவுச்சொல்லுடன் ஒரு கணக்கை உருவாக்குகிறார். எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் 10 யூசர் நேம், 10 கடவுச்சொல்லுன்னு பாஸ்வேர்டு, 10 பாஸ்வேர்டை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க அந்த MySQLக்குள்ளே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தற்போது பயனர் கணக்கு இன்சர்ட், செலக்ட் மற்றும் அப்டேட் போன்ற பல்வேறு அணிகள் உரிமைகளுடன் செயல்படுத்தப்படும். நாம் அப்படி ஒரு யூசரை க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் இன்சர்ட், செலக்ட் மற்றும் அப்டேட் போன்ற பல்வேறு அணிகள் உரிமைகளுடன் செயல்படுத்த முடியும். அதாவது MySQLல வந்து சில அணுகல் உரிமைகள் தேவைப்படுகிறது. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, consider the admin creates an account with username and password. The user account is activated with various access rights உரிமை. என்னென்னலாம் access rights இருக்குது? insert, select and update. அது என்னது insert, select, update? இது வந்து நம்ம பின்னால் நிச்சயமாக பார்ப்போம். முதல்ல ஒரு யூஸரை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அணுகல் முறை தேவைப்படும்? பயனர் அட்டவணையில் ஹாஸ்ட், நேம், பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜஸ், இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் மற்றும் அப்டேட் ப்ரிவிலேஜஸ் போன்ற பல புலங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அதாவது ஹாஸ்ட், அந்த பயனாளர் பெயர், அவருடைய பெயர், பாஸ்வேர்டு, அவருக்கு செலக்ட் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கா, அதாவது செலக்ட்னா என்னது, பார்க்குறதுக்கு உரிமை இருக்கா, இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் உண்டா, அதாவது புதிதாக அவர் என்ன செய்யலாம், தகவலை உள்ளே ஸ்டோர் பண்ணலாமா, அப்டேட் ப்ரிவிலேஜஸ் இருக்கா, அப்டேட்னா என்னென்னா ஏற்கனவே சேமித்து வைத்த தகவல்களை திருத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா, அதாவது எஸ்ஆர் நோ அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி சொல்லலாம். செலக்ட் ப்ரிவிலேஜஸ் உண்டு இல்லை, இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் உண்டு இல்லை, அப்டேட் ப்ரிவிலேஜஸ் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம நினைச்சலாம் நிபந்தனை விதிக்கலாம். போன்ற பல புலங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம்.
பயனர் அட்டவணையில் பின்வரும் MySQL தரவுதளத்தின் இன்செர்ட் வினவலை பயன்படுத்தி புதிய பயனர் கணக்கு மதிப்புடன் சேர்க்கப்படுகிறது. பதிவை சேர்ப்பதற்கான தொடரியல். ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம், parameter 1, parameter 2, parameter 3, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ், வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3. இது வந்து சின்டாக்ஸ். அனைத்து வினவல்களும் அரை புள்ளியை கொண்டு முற்று பெற வேண்டும். ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்னது ஒரு அரை புள்ளி செமிகோலன் என்ன செய்யணும் போடணும். இப்போ நம்ம சின்டாக்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கமாண்டே இப்போ பார்க்க போகிறோம். MySQL கமாண்ட் ப்ராம்ப்டில் வச்சுக்கிட்டு இன்செர்ட் டு யூசர் ப்ராக்கெட்டில் ஹாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவ், இன்செர்ட் ப்ரிவ், அப்டேட் ப்ரிவ், க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ், லோக்கல் ஹாஸ்ட், கெஸ்ட் 123 YYY, அதாவது ஹாஸ்டோடைய பேர் லோக்கல் ஹாஸ்ட், கெஸ்டோடைய பேர் கெஸ்ட்டு, அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு கெஸ்ட் 123, இன்செர்ட் செலக்ட் ப்ரிவிலேஜஸ் உண்டா எஸ், இன்செர்ட் ப்ரிவிலேஜஸ் உண்டா எஸ், அப்டேட் ப்ரிவிலேஜஸ் உண்டா எஸ். என்னன்னு கொடுத்தாச்சுன்னா நோன்னு அர்த்தம், ஒய்னு கொடுத்தாச்சுன்னா எஸ்ன்னு அர்த்தம். இப்படி நம்ம என்ன செய்யலாம், ஒரு கமாண்ட் அடித்து என்டர் தட்டியாச்சுன்னா கொரி ஓகே 1 row அஃபெக்டட் 0.20 செகண்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் நிச்சயம் நம்மளுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கூற்று வினவல் வெற்றிகரமாக இயக்கப்பட்டுள்ளதையும் அதற்கான நேரத்தை வினாடிகளிலையும் நம்மளுக்கு நிச்சயது குறிப்பிடப்படுகிறது. ஓகே, இப்போ உனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் போக போக உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும் புரியும். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு புதிய பயனர் கணக்குகளை உருவாக்குதலை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். மேலே உள்ள கட்டளை ஒவ்வொரு புதிய கணக்கை உருவாக்கிய பிறகு இயக்கப்படுகிறது. இந்த கட்டளை சேவையகத்தை மறுதொடக்கம் ரீபூட்டிங் செய்வதற்கு சமமானதாக ஆகும். புதிதாக உருவாக்கப்பட்ட பயனர் கணக்குகள் மற்றும் அணுகல் சிறப்புரிமைகள் சேவையகத்தில் புதுப்பிக்கப்படுகின்றன. ஃப்ளஷ்னு கொடுத்தாச்சுன்னா நாம் புதிதாக இன்சர்ட் செய்துள்ள அந்த கமாண்டானது என்னது புதுப்பிக்கப்படுகிறது. இப்போ செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி டேபிளில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசருங்கிறது டேபிள் நேம், வேர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட், நேம் அப்படிங்கிற புலம், நேம்ங்கிற ஃபீல்டு, கெஸ்ட்டுன்னு யார் இருக்காங்களோ அவங்கள பற்றினா எல்லா தகவலும் தா அப்படின்னு சொல்லுது இந்த கமாண்ட். அப்போ என்ன செய்யும், நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா லோக்கல் காஸ்ட் கெஸ்ட்டு 1 2 3 4 YYY, இந்த இது வந்து என்ன செய்யணும் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளேயாக ஆன்சர் தரப்படும். MySQL மிகவும் பாதுகாப்பானதால் கடவுச்சொல்லை குறியாக்கம் என்கிரிப்ட் செய்வதற்கான செயற்கூற்றை வழங்குகிறது. இந்த MySQL வந்து ரொம்ப செக்யூரிட்டி ஜாஸ்தி உள்ளது. நாம் ஏபிசின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டை உள்ளே கொடுத்தோம்னா அதை என்கிரிப்ட் குறியாக்கம் பண்ணிடும். ஏபிசின்னு இப்போ ஸ்டோர் ஆகாது, அதற்கு பதிலாக J2 GD6 VX DIB அப்படின்னு ஏதோ ஒரு பேரில் போய் நிச்சயம் ஸ்டோர் ஆகும். அதனால் உள்ளே நுழைஞ்சி இந்த பாஸ்வேர்டு என்னங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, சரி. பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த செலக்ட் ப்ரிவ், இன்சர்ட் ப்ரிவ், இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்றவை புதிய பயனருக்கான ஒரு சில சிறப்புரிமைகள் ஆகும். சரி, ஃப்ளாக் ஒய் என்றால் அணுகல் எஸ் அப்படின்னு அர்த்தம், நோ என்றால் நோ, என் என்றால் நோ, மறுக்கப்படல் என்று ஆகும். சரி, இப்போ MySQL நிர்வாக கட்டளைகளை பற்றி என்ன செய்ய பார்க்க போகிறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட். த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் DBA அப்படிங்கிறவர் ஃப்ரீக்வெண்ட்லி யூசஸ் ஃபியூ கமாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த என்டையர் டேட்டாபேஸ். இந்த DBA என்ன செய்வார்னா சில கமாண்டுகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். எதுக்கு, இந்த டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. தீஸ் கமாண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்ஸ். இதுக்கு பேர் என்னதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்ஸ் அப்படின்னு பேர். அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸுக்கு பேர் என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்ஸ். த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ சச் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் யூஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி வைல் ஒர்க்கிங் வித் MySQL. இந்த கீழே நம்ம பார்க்க போகிற சில கமாண்ட்ஸ் தான் இந்த தரவுதள நிர்வாகி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய SQL கமாண்ட்ஸ் ஆகும். அது என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். யூஸ் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னா யூஸுக்கு பக்கத்தில் என்ன டேட்டாபேஸ் பேர் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாபேஸை
என்னது பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். அது வரைக்கும் அது சைலண்ட்டாக தூங்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஓப்பனில் இருக்காது. நம்ம எப்போ யூஸ் அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த தரவுத்தளத்துக்கு பேரை டேட்டாபேஸ் பேரை நம்ம கொடுக்குறோமோ அப்போ தான் அது என்ன செய்யும், டேட்டாபேஸ் ஆக்டிவுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் டேட்டாபேஸ் டெஸ்ட், என்னது யூஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா என்ன செஞ்சிடும், டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். அடுத்தது ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா தரவுதள சேவையகத்தில் இருக்கும் அனைத்து தரவுதளங்களையும் பட்டியலிடுகிறது. ஷோ டேட்டாபேஸ்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட்டை கொடுத்தாச்சுன்னா தரவுதளத்தில் உள்ள எல்லா டேட்டாபேஸையும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு, ஷோ டேட்டாபேஸ்னு கொடுத்தாச்சு, அங்கே டெஸ்ட்டு, MySQL, எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அப்படி நிறையா காட்டுது. இதெல்லாம் என்னது, தரவுதளங்கள், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தரவுதளங்கள், டேட்டாபேஸஸ். ஓகே, சரி. இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த இதை பார்த்துருவோம். சிறப்புரிமைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, செலக்ட் ப்ரிவ், இன்செர்ட் ப்ரிவ், அப்டேட் ப்ரிவ், இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். செலக்ட் ப்ரிவ் அப்படிங்கிறது பயனர் தரவுதள அட்டவணைகளிலிருந்து வரிசைகளை தேர்வு செய்யலாம். அதாவது ரெக்கார்ட்ஸை என்ன செய்யலாம், ரீட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இன்செர்ட் ப்ரிவ் இது வந்து பயனர் தரவுதள அட்டவணையில் வரிசைகளை செருகலாம். அப்டேட் ப்ரிவ் வந்து வரிசைகளை புதுப்பிக்கலாம். டெலிட் ப்ரிவ் அப்படின்னா பயனர் தரவுதள அட்டவணைகளின் வரிசைகளை நீக்கலாம். கிரியேட் ப்ரிவ் பயனர் தரவுதளங்களில் புதிய அட்டவணை உருவாக்கலாம். ஆல்டர் ப்ரிவ் பயனர் தரவுதள அமைப்பில் மாற்றங்களை செய்யலாம். இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை என்ன செஞ்சுருவோம், பார்த்துருவோம். செலக்ட் ப்ரிவ் அப்படிங்கிற ப்ரிவிலேஜஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, யூசர் கேன் செலக்ட் ரோஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள்ஸ். இன்செர்ட் ப்ரிவ் வந்து யூசர் கேன் இன்செர்ட் ரோஸ் இன்டு எ டேட்டாபேஸ் டேபிள். அதாவது ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் ஒரு வரியை எடுத்து பார்க்கலாம், ஒரு வரியை புதிதாக புகுத்தலாம், ஏற்கனவே உள்ள வரியை அப்டேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு வரியை டெலீட் பண்ணலாம், ஒரு வரியை ஒரு ரோவை என்ன செய்யலாம், ஒரு க்ரியேட்டுங்கிறது ஒரு புது டேபிளை க்ரியேட் பண்ணலாம். ஆல்டர் ப்ரிவ்ங்கிறது ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிளை என்ன செய்யலாம், ஆல்டர் பண்ணலாம், திருத்தங்கள் செய்யலாம். சரி, ஓகே. இப்போது இந்த MySQL நம்மளுடைய கம்ப்யூட்டரில் கணினியில் எப்படி நிறுவுவது? ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இந்த MySQL இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் MySQL என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இணையத்திலிருந்து XAMPP சேவையாக மென்பொருளை பதிவிறக்கம் செய்யலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்ன கூகுள் குரோமுக்கு கூகுள் குரோமில் போய் XAMPP டவுன்லோட் அப்படின்னு அடி, உனக்கு என்ன செய்யும், அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் போய் அதை டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்த அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். செட்டப் எக்ஸாம்ப், வெல்கம் டு த எக்ஸாம் செட்டப் விசார்ட். இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சுன்னா அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் இங்கே எல்லாமே செலக்ட் ஆகிருக்கணும். இந்த ஓரத்தில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டுன்னு கொடு. அடுத்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும். செலக்ட் யூர் ஃபோல்டர் டு இன்ஸ்டால். ஒன்றுமே செய்யாத, அப்படி டிஃபால்ட்டாக இருக்கட்டும். திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துரு. என்ன செய்யும், அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். செட்டப் இஸ் நவ் ரெடி டு பிகின் இன்ஸ்டாலிங் எக்ஸாம் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துரு. அடுத்து என்ன செய்யும், இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். வெல்கம் டு எக்ஸாம்ப். எக்ஸாம்ப் இஸ் அன் ஈஸி டு இன்ஸ்டால் அப்பாச்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டெய்னிங் MySQL, PHP and Perl. அதாவது இந்த எக்ஸாம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர், MySQL இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இதில் MySQL மட்டும் கிடையாது, இது வந்து MySQL, PHP and Perl இந்த மூணையும் என்ன செய்யும், இன்ஸ்டால் பண்ணும். இந்த கம்பெனி பேர் வந்து அப்பாச்சி அப்படிங்கிற கம்பெனி பேர். இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி என்ன செய்யும், உங்களுக்கு அப்படியே ஓடும். அப்படியே ஓடி இந்த சைடில் என்ன செய்யும் வரும். லாஸ்ட்டில் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாம் செட்டப் விசார்ட்னு வரும். நீ ஃபினிஷ்னு என்ன செஞ்சிரு கொடுத்துரு. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் இந்த அப்பாச்சி பக்கத்தில் ஸ்டார்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் கொடுத்துரு. MySQL பக்கத்தில் அதையும் ஸ்டார்ட் கொடுத்துரு. அப்படி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த மாதிரி அப்பாச்சிங்கிறது பச்சை கலர்லேயும் MySQLங்கிறது பச்சை கலர்லேயும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்படி மாறிவிட்டதென்றால் நீ இன்ஸ்டால் பண்ண இந்த எக்ஸாம்புங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை பச்சை கலரில் வரலை அப்படின்னா ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் பர்சனலாக கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட் என்ன செய்கிறேன், கிளியர் பண்ணி கொடுக்கேன். அடுத்தது நம்ம SQL பார்க்க போகிறோம் இல்லையா, இதை தான் என்ன செய்யணும், இந்த SQL பார்க்குறதுக்கு வந்து நீ வெப் ப்ரௌசரில் போய் என்ன செய்யணும்னா, ஓப்பன் த URL http localhost
PHP myadmin அப்படின்னு என்டர் தட்டினேன்னா போட்டுட்டு என்டர் தட்டினேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுங்கிற சாஃப்ட்வேர் என்ன செய்யணும், நீ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் வரும். பண்ணலைன்னா என்ன செய்யாது, இந்த ஸ்க்ரீன் வராது. இதுதான் வந்து PHP myadminனு பேர். இதில் நாம் டேட்டாபேஸை என்ன செய்யலாம், SQLை டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், அதை டெலீட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், எல்லாமே இதை என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ MySQLை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அடுத்தது MySQLை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துட்டேன். நீங்கள் முதல்ல MySQL என்ன செய்யுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் லெசனில் இந்த இன்ஸ்டால் பண்ண MySQLை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் நம்ம நிச்சயம் மீண்டுமாக சந்திப்போம். தேங்க்யூ.